இன்றைக்கி நம்ம குலால் சினிமா ரிவ்யூ டைமில் பார்க்க போகிற படம் கருப்பம்பட்டி. இந்த படத்தோட கேஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ அஜ்மல் பண்ணியிருக்காரு, ஹீரோயின் அப்பர்ணா பாஜ்பாய், அதுக்கடுத்து தேவதர்ஷினி, எம்எஸ் பாஸ்கர், ஜெகன், ஸ்ரீநாத், இன்னும் சில ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காங்க. டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா படத்தோட இசை கண்ணன், பாடல்கள் எழுதியது கபிலன் மற்றும் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் புதுமுகம் பிரபு ராஜசோழன். படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்காக படம் வந்து கருப்பம்பட்டின்னு பேர் வச்சுட்டு படத்தை ஃப்ரான்ஸ்லேருந்து கட்டுறாங்க. அப்போயும் நமக்கு புரியுது படம் ஃப்ரான்ஸ்லேருந்து ஒன்று கருப்பம்பட்டி ட்ராவல் ஆகணும், இல்லை இங்கேருந்து அங்கே ட்ராவல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட ஓப்பனிங்கில் வந்து ஒரு வயசான பெரியவர் வந்து ஒரு அஜ்மல் இந்த படத்தில் அஜ்மலும் கதாநாயகி அப்போ தான் டியூல் ரோல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அப்பா கேரக்டரும் அஜ்மல் பண்ணியிருக்காரு, பையன் கேரக்டரும் அஜ்மல் பண்ணியிருக்காரு. அஜ்மல் அப்பா கேரக்டர் வந்து மனோகர், அவரோட பேர். அவர் வந்து கொஞ்சம் ஒரு போதைக்கு அடிமையான கேரக்டராக காட்டுறாங்க. அவர் வந்து ஒரு முடியாமல் நடந்து வந்து கீழே விழுந்துட்டாரு. அதாவது இது ஃப்ரான்ஸில் நடக்குது, கீழே விழுந்துடுறாரு. அதுக்கடுத்து ஒரு ஃபோன் வருது, அந்த ஃபோனை வந்து அஜ்மல் எடுக்கிறாரு. அவர்கிட்ட ஃப்ரெஞ்சில் ஒரு குரல் பேசுது. அதாவது படத்தில் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் நிறைய இடத்துல டைலாக் வருது, சில இடங்கள் அங்கங்கே. அதில் எதுவுமே சப்டைட்டிலும் போடல, அதனால் சில பேருக்கு அது சரியாக புரியல. பட் அந்த சூழ்நிலைக்கு வந்து நம்மளே வந்து இப்படி தான் நடந்திருக்கோம், இதான் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஃபோன் வந்தோடனே அஜ்மல் வந்து ஓடுறாரு. அதாவது ஹாஸ்பிட்டலில் வந்து அவன் அப்பா கிட்டத்தட்ட லாஸ்ட் ஸ்டேஜில் படுத்துருக்காரு, ஆக்சிஜன் மாஸ்க் வச்சு படுத்துருக்காரு ஆஸ். அஜ்மல் போனோடனே அவன் அப்பா வந்து அந்த மாஸ்க் எடுத்துகிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த ஒரு டைலாக் முடித்த உடனே படம் ஃப்ரான்ஸ்லேருந்து தமிழ்நாட்டுக்கு காட்டுறாங்க கருப்பம்பட்டி. அதாவது ஒரு 1970s அந்த பீரியடில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த மனோகரோட கேரக்டர். அங்கே என்ன தமிழ்நாட்டில் என்ன காட்சி வருதுனாக்கா ஒரு சின்ன ஊர் திருவிழா மாதிரி. அதில் அஜ்மல் நடந்து வர்றாரு. அப்போது அவருக்கு வந்து அந்த கிராம மக்கள் சரியாக பிடிக்கல. அவர் மேலே அந்த மஞ்சள் தண்ணி ஊற்றுறதுலாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அந்த கிராம மக்களோட ஆட்டிடியூட், அவங்க பேசுகிற விதம் எதுவுமே அவருக்கு பிடிக்கல. அவர் வந்து ஒரு சிட்டியில் ஒரு நல்ல ஒரு ஸ்டைலிஷாக ஃபாரின் விசிட்டில் ஆகி சம்பாதிக்கணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டராக காட்டுறாங்க. அவருக்கு வந்து படத்தில் கொஞ்சம் அப்படியே சீன்ஸ் போட்டோடனே அவர் சொல்கிறார், எனக்கு காலேஜில் இடம் கிடச்சிருக்கு. உடனே அப்பா அம்மா வந்து அவர் பணம் அப்படி அரேஞ்ச் பண்ணி மெட்ராஸோட காலேஜுக்கு அனுப்புகிறாங்க. ஆஸ் யூஷுவல் காலேஜுக்கு வந்தோடனே வந்து அந்த காலேஜ் சீக்வன்சஸ் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரேகிங் பண்ணுற சீன்ஸு, எம்எஸ் பாஸ்கர் குறிப்பிட்டு சொல்லணும். எம்எஸ் பாஸ்கரோட ஆக்டிங், அவருடைய அந்த பட்லர் இங்கிலீஷ் வந்து படத்தில் கொஞ்சம் நல்லாவே ட்ராவல் ஆகுது படத்தில். இப்போ ரீசெண்டாக இதை நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பட்லர் இங்கிலீஷ் பண்ணால் ஈஸியாக காமெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபா நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. பட் இனிமேல் அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த ரேகிங் பண்ணுற சீன்ஸும் அவங்க ரசிக்கிற மாதிரி இருக்குது காலேஜில். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அங்கே காலேஜ் உள்ள என்ட்ரி அவர் அஜ்மலே வந்து ஒரு மாடனாக அவரும் அந்த கஞ்சா அடிக்கிற மாதிரி, தண்ணி அடிக்கிற மாதிரி அப்படிலாம் பழகிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து அவரை பார்க்கறதுக்கு வராங்க. வரும்போது அவருக்கு வந்து அவங்கள பார்க்கறது பிடிக்கல. ஏன்னா அவங்க வந்து ஒரு வில்லேஜ்லேருந்து வராங்க, அவர் வந்து ஒரு சிட்டி கல்ச்சர் அப்படின்னு சொல்லி அந்த இமேஜ் கிரியேட் பண்ணியிருப்பாரு. அப்புறம் அப்பா அம்மா வேறு அனுப்பிச்சிடுறாங்க. அவர் அந்த ஊர் குடியில் நான் ஃபாரின் போகணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இதில் அப்பா அம்மா இறந்துட்டாங்க, ஒரு தந்தி வருது அவருக்கு கொஞ்ச நாள் தந்தி வருது. இவர் ஊருக்கு போகிறாரு. ஊருக்கு போனால் அங்கேயும் ஒரு பிரச்சனை அவருக்கு, அந்த ஊர் மக்கள் பண்ணுறதுலாம் பிடிக்கல. அதனால் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து எப்படியாவது ஃபாரின் போகணும்னு சொல்லிட்டு பணம் இல்லை. இப்போ என்ன பண்ணுறாரு, அவரோட வீட்டில் வந்து அந்த ஊர் மக்களோட மொத்த வீட்டோட பத்திரமும் இருக்கும். அதை அப்படியே எடுத்துன்னு ஒரு அடகு வச்சு அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஃப்ரான்ஸ் போயிடுவார். இதனால் அந்த ஊர் மக்கள் கடன் அடைக்க முடியாமல் ஒட்டுமொத்த ஊர் மக்களையும் வெளியேற்றிடுவாங்க அந்த ஊரை விட்டு. இவரோட ஒரு தப்புனால அந்த ஊர் மக்கள் ஒட்டுமொத்த பேரும் வெளியே வந்துடுவாங்க. இவர் ஃபாரினில் ஃப்ரான்ஸில் செட்டில் ஆகிடுவார். இதை வந்து அவன் பையன் சொல்லுவார், இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட பையன் அதாவது அஜ்மல், அவர் பேர் கோதை, அவர் அந்த ஊருக்கு வருவார். வந்து அவங்க அப்பா அந்த பண்ண பாவத்தை, அதாவது அவர் அடகு வச்சு அந்த பத்திரத்தை வந்து இவர் மீட்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட எப்படி கொடுக்குறாரா, அந்த ஊர் மக்கள் ஒன்றா சேர்க்குறாரான்றதுதான் படமே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெப்த்தான ஸ்டோரி எடுத்திருக்காங்க. அதாவது சொந்த மண்ணை விட்டுட்டு, சொந்த மக்கள் பந்தங்கள்லாம் விட்டுட்டு பணம் வேணும், இல்லை ஒரு பேஷனான லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் போகிறவங்க. ஆனால் அங்கே போனால் அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை இழக்கிறாங்க. அது அவங்க போனதுக்கப்புறம் நிறைய பேர் புரிய வருது. சில பேர் திரும்பி வராங்க, சில பேர் வர முடியாமல் அங்கேயே முடிஞ்சிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்திருக்காங்க. ஆனால் சொன்ன விதம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்குது படத்தில். ஆரம்பத்துலேருந்தே அவங்க அப்பா வந்து நான் தப்பு பண்ணிங்க சொன்ன உடனே அடுத்த ஸ்பாட்டை வந்து தமிழ்நாட்டில் காட்டுறாங்க. உடனே சீன்ஸ் சேஞ்ச் ஆகுது. அஜ்மல் இங்கே வராது, இங்கே வந்து தேட்டர் அவர் சொன்னாங்க எங்கன்னு அங்கே எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. ஒரு பெரியவர்கிட்ட வந்து இந்த மாதிரி அந்த ஊர் பேர் சொல்லி கருப்பம்பட்டி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு, என்னோட ஊர் தான்பா அப்படின்னு
இல்லை நான் அங்கே ஒரு தேடி வந்திருக்கேன், யாரை தேடி வந்திருக்கு, ஒரு பேர் சொல்லும்போது நான் தான் அவங்க தாத்தா அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு எமோஷனான சீனு, ஆனால் வந்து ரொம்ப லைட்டாக அப்படி ஜஸ்ட்டாக இதுக்கு அப்படி முடிஞ்சு போய்ட்டு அந்த படம் சீன்ஸ்லாம். அந்த மாதிரி படத்தில் நிறைய எமோஷனல் சீன்ஸ் வந்து ரொம்ப சாதாரணமாக முடிஞ்சிருக்கு. அது வந்து ரொம்ப நம்ம மனசை டச் பண்ணலன்னு சொல்லலாம். டெப்த்தான சப்ஜெக்டாக இருந்தாலும் அந்த காட்சி அமைப்பு வந்து நம்ம மனசை டச் பண்ணல. இதில் வந்து இடையில வந்து அவரோட லவ் போர்ஷன்ஸ் வந்து டைலாக் ரொம்ப இருக்குது. அஜ்மல் வந்து நிறைய டைலாக்ஸ் பெஸ்ட்டே வர மாதிரி இருக்குது. அது லவ் சீன்ஸ் வந்து ஒரு ரொம்ப ரசிக்க முடியாது இல்லை படத்தில். அப்பதான் பஷ்மையும் வந்து அவரோட வந்து ரொம்ப செட் ஆகிற பேர் மாதிரி தெரியல படத்தில் பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே அவங்க எடுத்திருக்காங்க, அதாவது அவங்க அப்பா கேரக்டர் மனோகர் கேரக்டருக்கும் அவங்க தான் வந்து பேரா பண்ணியிருக்காங்க. அதாவது 70s நடக்கிற ஸ்டோரியில் அதில் வந்து ஓரளவுக்கு அவங்க மேட்ச் ஆகிறாங்க, அந்த சாரீ அந்த காஸ்டியூம்ஸ்லாம். பட் செகண்ட் ஹாஃபில் காட்டும்போது அஜ்மலோட அது கோதைன்ற கேரக்டரோட வரும்போது ரொம்ப சின்ன பொண்ணா அது அந்த கேரக்டர் சூட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஹீரோயின். படத்தில் இடையில ஜெகன் காமெடி பண்ணியிருக்காரு, ஸ்ரீநாத் காமெடி பண்ணியிருக்காரு. இதில் ஜெகனோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எம்எஸ் பாஸ்கர் வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறாரு படத்தை. செகண்ட் ஹாஃபில் வந்து ஜெகன் அதை கையில் எடுத்துக்கிறாரு. அவரோட டைலாக்ஸு அதில் அங்கங்கே ரசிக்க வைக்குது. ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் முகசொலிக்கும் வைக்குது. அது ஏன் கான்செப்ட் பண்ணாமல் விட்டாங்கன்னு தெரியல. ஒரு டபுள் மீனிங் டைலாக், ஒரு சமம் ஏஜ் ஆஃப் டைப்பில் வர டைலாக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் முகசொலிக்க வைக்குது நம்மளை. ஜெகனை இப்போ கொஞ்சம் நிறைய படத்தில் பார்க்குறதா இருக்குது. அவர் நல்ல எதிர்காலமும் இருக்குது. அவரோட இன்னும் நல்லா யூஸ் பண்ணலான்னு நம்ம எல்லோரும் ஃபீல் பண்ணுறோம். ஸ்ரீநாத்தோட டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக்காக இருக்குது. நிறைய படம்லாம் கேட்டது. மோஸ்ட்லி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வடிவேலும் கவுண்டமணி சார் ஏற்கனவே பண்ணதை திரும்ப பண்ண மாதிரி இருக்குது. சில டைலாக்ஸே கூட வந்து ஏற்கனவே கவுண்டமணி சார் படத்தில் நம்ம பார்த்த மாதிரியே இருக்குது, கேட்ட மாதிரியே இருக்குது. அதனால் அது ரிப்பீட்டடாக வரனால அவ்வளோ ரசிக்கிற மாதிரி இல்லை அந்த காமெடி சீன்ஸு அதெல்லாமே. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பாடல்கள், இசை வந்து கண்ணன் பண்ணியிருக்காரு, பாடல் எழுதி வந்து கபிலன் எழுதியிருக்காரு. இதில் வந்து 70s ஃபீலோட ஒரு சாங் பண்ணியிருப்பாங்க, காலேஜ் கல்ச்சுரல் சாங்னு சொல்லிட்டு. அதில் கொரியோகிராஃப் பண்ணது அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அந்த 70s அப்படியே கண்ணுக்குள்ளே காட்டியிருக்காங்க அந்த சாங்ஸில். அதே மாதிரி லைட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டுறாங்க அந்த 70s பார்ட்டு. அதுக்கப்புறம் அது கலர் டோனில் மாற்றும் போது நமக்கு அது டிஃப்ரென்ஸ் ரொம்ப பெருசாக தெரியல. அதெல்லாம் அவர்கள் ரசிக்கிற மாதிரியே இருக்குது படங்களில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வசனம்லாம் வந்து ஒரு இடம்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது அஜ்மலோட ஃப்ரெண்டு வந்து பிரான்ஸில் இருப்பார். அவரும் வந்து அவர் இலங்கையை சேர்ந்த ஒரு தமிழர். அஜ்மல் வந்து இங்கே சில விஷயங்கள்லாம் ஊரில் தேடி அவங்க சொந்த பந்தெல்லாம் பார்த்து பேசும்போது அவருக்கும் அது கிளைமேக்ஸை தெரியும். அவருக்கும் வந்து அது பிடிச்சி போகிறதெல்லாம் பண்ணுவார். அவரும் என் சொந்த பந்தம் தேடி நான் வந்து யாழ்ப்பாணம் பக்கத்தில் ஒரு ஊர் அங்கே போகிறேன் அப்படிங்கும்போது அஜ்மல் சொல்லுவார், பார்த்து அங்கே ஏதோ பிரச்சனை கேள்விப்படுறோன்னே அவர் ஒரு டைலாக் சொல்லுவார், அது தமிழனோட ஒரு என்னைக்கான தமிழ் தான் அங்கே ஆள்வோம் அப்படின்னும் போது ரசிக்கிற மாதிரியா இருக்குது. அதுக்கு கரபட்சங்களும் இருக்குது அவருக்கு, வாழ்த்துக்கள் இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டெப்த்தான ஹார்ட் டச்சிங் ஸ்டோரி லைன், ஸ்க்ரீன் பிளே ரொம்ப லேக். ஸோ ஸ்க்ரீன் பிளே ரொம்ப லேக்காக இருக்கிறனால படத்தை வந்து அந்தளவுக்கு ரசிக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட மேனேஜ் பண்ணி கொஞ்சம் கொண்டு போயிடுறாங்க. எம்எஸ் பாஸ்கரோட காமெடி, படம் ட்ராவலாக இருக்குது, இங்கே அங்கே எல்லாமே ஓகேவா இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து எப்படி படத்தை மூவ் பண்ணணும், டைம் எப்படி ஓடணுன்ற மாதிரியே இருக்குது. அன்னெசரியாக ஒரு ஃபைட்டு, அன்னெசரியாக ஒரு சாங்கு, இதெல்லாம் வந்து அப்படியே திணிக்கப்பட்ட மாதிரி இருக்குது படத்தில். ஒரு நேச்சுரலாகவே இல்லை அந்த சீன்ஸ்லாம். அந்த படம் செகண்ட் ஹாஃபில் வர சீன்ஸ், சாங்ஸு, காமெடி ஆகட்டும் எல்லாமே சரி. இன்னும் தேவதர்ஷினி மாதிரியான நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்லாம் வேஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். அவங்க இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா படம் மட்டுமே அஜ்மல் மட்டுமே வராரு, அஜ்மல் பண்ணுறது மட்டுமே ஸ்டோரியாகவே இருக்குது. இன்னும் அந்த ஒரு மொத்த ஃபேமிலி ஜாயின் பண்ணும்போது அந்த ஃபேமிலியில் நடக்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அங்கே நடக்கிற ஃபன்ஸு, ஜாலியாக நடக்கிற விஷயங்கள், அங்கே இருக்க சென்டிமெண்ட்ஸ், அதெல்லாம் நல்லாவே காட்டிடலாம். இதில் சென்டிமெண்ட்ஸ் காட்டியிருக்காங்க, ஆனால் அந்த சென்டிமெண்ட்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணுற அளவுக்கு இல்லை. அதனால் அந்த காட்சிகள் கொஞ்சம் படத்தில் தோல்வி அடையுதுன்னு சொல்லலாம். உதாரணமாக சொன்ன மாதிரி அவர் அவங்க தாத்தாவை பார்க்கும் போதும் ஒரு 35 வருஷம் கழிச்சு ஒரு பேரன் வந்து தாத்தாவை கண்டுபிடிச்சி ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அங்கே ஒரு என்ன மாதிரி ஃபீல் இருக்கும்னு எல்லாருக்கும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அங்கே அந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி ஒரு கேரக்டராக அந்த ஊர்லேருந்து விட்டு போனவங்க யாரையும் கண்டுபிடிச்சி அவங்க எல்லாரையும் மொத்தமாக சேர்க்கும் போதும் அந்த ஒரு எல்லாமே ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்குது சேர்ந்தது. டோட்டலாக படத்தில் ஒரு ஃபீல் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா. காமெடி சொல்லிடுச்சு, மியூசிக் பற்றி பேசியிருக்கோம். பாடல்கள் அந்த ஒரு காலேஜ் சாங் தவிர மற்ற சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப ஆப்டாக இல்லை. ஹீரோயின் வந்து டைலாக் பேசுகிறாங்க, ஓகே. மற்றபடி ரொம்ப அவங்க பெர்ஃபார்ம் ஓரியன்ட்னு சொல்ல முடியாது.
அஜ்மலோட ஆக்டிங் ரசிக்கும்படியாக இருக்குது. ஆனால் சில இடங்களில் வந்து அதிக எமோஷனல் கொடுக்குற மாதிரி ஒரு தாட் இருக்குது. அங்கே கொஞ்சம் லைட்டாக பண்ணியிருந்தாலே அந்த சீன்ஸ் நல்லாயிருக்கும். ஆனால் அது வந்து எக்ஸ்ட்ரானரி ஓவர் எமோஷன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்குது ஒரு சில காட்சிகளில். புதுமுகம் இயக்குனர்ன்றனால கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். பட் இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க இந்த படம் வந்து ஃபேமிலி ஓரியன்டாக ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். பட் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப மிஸ் பண்ணிட்டனால செகண்ட் ஹாஃபில் வந்து சீன்ஸ் எல்லாமே திணிக்கப்பட்டனால கொஞ்சம் லேக் ஆகுது படம். மற்றபடி இந்த படத்தை வந்து ரசிகர்கள் பார்த்தா அவங்க கருத்தை சொல்லணும். தேங்க்யூ.